எப்போதும் காலிஃப்ளவரை பொரிக்க தானே செய்கிறோம். அன்றைக்கி கிரேவி பண்ணலாமேன்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட இருக்க பொரிக்காஞ்சட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. முகத்துக்கு எல்லாம் மேக்கப் போட்ட மாதிரி பின்னாடியெல்லாம் கரியாக இருக்குது. இது எப்படி போக வைக்கணுன்ட்டே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இனி டப்பாவுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. நிறைய டப்பா வந்துச்சு. இனி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பொடியை தட்டி வைக்கணும். என்ன தான் என்கிட்ட டப்பா இருந்தாலும் என்கிட்ட உப்பு தட்டி வைக்க ஒரு டப்பாவும் இல்லை. அதான் ஒரு மாவு இருந்தது, அந்த டப்பாவில் மாற்றிட்டு இனி இது ஒரு உப்பு டப்பாவாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. ரசம் வைக்கலான்னு பார்த்தேன். எனக்கு அப்போவே தெரியும் நான் அரைக்கும் போது பிங்கு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அரைச்சேன். இருந்தாலும் அவங்க முழிச்சிட்டாங்க. கல்யாண வீட்டில் சாம்பாராக சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு அதான் இன்றைக்கி ரசம் வைக்கலாமேன்னு பார்த்தாச்சு. பிங்குவை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க கேமரா இந்த சைடு இருக்குதுன்னு சொல்லி. கேமராவில் ஒரு லுக்கு, இங்கே ஒரு லுக்குன்னு வருவாங்க. மேடம் தூங்கி முழிச்சிட்டு அப்படியே டல்லாக இருக்காங்க. ஒரு சைடு காலிஃப்ளவர் கிரேவி, இன்னொரு சைடு ரசம். பார்க்கவே என்ன அருமையாக இருக்குது. இந்த மிட்டாய் எத்தனை பேருக்கு தெரியும்? இது பொரி உருண்டை, பட் உருண்டையாக வரும். இப்போ இந்த மாதிரி இருக்குது போல், உருண்டையாக எனக்கு கிடைக்கல. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க.